குடும்பம்னாலே சிக்கிறதா முள் இருக்கு. ஏங்க இது அந்த ஒரே வக்கீல ஏன் கட்டிக்கிட்டு அழுகுற? இந்த அறிவு கரைச்சி சொன்னா வேற வக்கீலை பார்த்து சீக்கிரம் முடிச்சு போடலாம்ல. பார்க்கலாண்ணா. நம்ம வக்கீலுக்கு தான் நம்ம சொத்து விவரம் எல்லாமே தெரியும். ஆடிட்டரையும் அவரையும் வச்சுக்கிட்டா நம்ம பாதி வேலை முடிச்சிடும்ல. அதனால தான் யோசிச்சேன். டேய், அந்த ஆள் சும்மா வீட்டுக்கு வந்துட்டு காப்பியை குடிச்சிட்டு ஏமாத்திட்டு திரிவாரு. ஆனா நம்ம ஒரு வேலைன்னு சொன்ன உடனே இப்ப அவருக்கு வீட்டுல பிரச்சனை வந்துருச்சாமா? அவர் ஏதோ புருடா விட்டுக்கிட்டு போய் சொல்லிட்டு திரியிறாரு. வேணும்னா நான் பேசவா? ஆமா, நீ பேசணும்னா அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்து கிழிச்சிட போறான். அதான் நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் பின்னாடியே வந்து அதை பண்றா பேசுறான்னு நச்சரிச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நல்லா முடியாது, நீயே பாத்துக்கப்போ. ஒன்னா உனக்கு இப்ப எதுக்கு சலம்பிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தி பேசினாலே அப்படியே பதறிய. ஏன்? உனக்கு என்னடா பிரச்சனை? உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே? கேட்ட உனக்கு கோவம் தேவையில்லாம ஏதாவது ஆளாளுக்கு ஏன்பா சண்டை விட்டு கிடக்குறிய? கதிர, அதை கூடிய சீக்கிரம் பார்த்து முடிச்சு விடுப்பா. நானே திரும்ப ஜெயிலுக்கு போறாளு போறதுக்குள்ள எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு போகலாம்னு இருக்கேன். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. என்னன்னா அது திரும்பவும் உள்ள போறத பத்தி பேசுறீங்க? ஏதாவது பேசி கீசி முடிவு பண்ணி கேஸ உடைக்க ஏற்பாடு பண்ணுங்கண்ணா. யாருகிட்ட? இந்த வீட்டு பொம்பளைங்க கிட்டயா? லேசு பட்டவளுங்களா அவளுங்க? இல்லப்பா, நான் எதுவுமே பேசல. ஐயா செல்வராசு, நல்ல காரியத்தை பத்தி பேசுறப்ப அவளுக்கு பேச்சு எடுக்காதே, விடு. ஏய், இவளுக எங்கடா வேகமா போறாளுங்க? கரிகாலா மாமா, பிள்ளைகளை கூப்பிடு போ. உத்தரவு மாமா. ஐசு, உன்னைய உங்க அப்பா தான் வர சொல்லுச்சு. வா. எதுக்கு? வெயில்ல போனா ஐஸ் உருகிருமா. போக வேணான்னு சொல்ல உள்ள வர சொல்றாங்க. வா. ஏய், என்ன திமிரா? அதெல்லாம் வர முடியாது, சொன்னா புரியாது. நீங்க என்கிட்ட என்ன வேணாலும் தெனாவட்டு காட்டலாம். நான் இதை அப்படியே உள்ள போய் சொன்னேன்னு வையேன், மொத்த கூட்டம் வாசலுக்கு வந்து உங்களை அள்ளிட்டு போயிருவாங்க. எதுக்கு? வான்னா வாங்கலாமா? சரி, ஓகே, வாங்க. வீட்டுக்குள்ளே தபால்காரங்க மாதிரி அலையிறேன். கூட்ட வந்துட்டேன். ஏய், எங்கடி ஓடுறீங்க? என்னடி? ஏமா பாவம்மா, அதுகளே குழப்பத்தில் இருக்கு. அதுகளையும் சத்தம் போடுற. என்ன சேஷு? விடல, போக விடல. ஏப்பா, ஸ்கூலுக்கு வரைய? மாமா, இன்னைக்கு ஏது ஸ்கூலு? அதான் ஸ்டடி லீவுன்னு எல்லாரும் வீட்டில் தானே உட்காந்துட்டு இருக்காங்க. வேற எங்கப்பா போறிய? அவங்க எங்க போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய், நீ ஊடால பேசிக்கிட்டு இருக்காத. நீ என்னடி அவளுங்களுக்கு பாதுகாப்பா? உன்னை நம்பிதான் அவளுக்கு விட்டுட்டு போயிருக்காங்களா? இந்த அடி தரிசினி, உன்னை கண்டிக்காம போனது தப்பா போச்சு. பேசாம போயிடு. அவனும் அவளும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ ஏண்டி இடையில பேசுற? அப்பாங்கிற மரியாதை இல்லையா உனக்கு? ஏய், பதில் சொல்லுங்கடி. நாங்க ஒரு பொருள் வாங்க போறோம். என்ன பொருள்? என்ன வாங்கணும்? கடை தெருவுக்கு நீங்களே போய் வாங்குவீங்களாக்கும்? வீட்டுக்குள்ள கல்லூரிட மாதிரி இத்தனை பேர் உக்காந்துருக்கோம், எங்களை எல்லாம் தாண்டி படப்பட படன்னு போறீங்க. ஏமா, இந்த காலத்து பிள்ளைல வேற மாதிரிமா, ஒரு வார்த்தை தாங்குது இல்ல. விடுப்பா, பொறுமையா கேட்பான். தாரா, என்ன பொருள் வாங்க போறியப்பா? அதெல்லாம் கேட்காதீங்க ப்ளீஸ். ஏய், எலும்ப முடிச்சு விடுவோம். அப்படியே பெரியப்பா கேக்குறாங்களா, ஒழுங்கா பதில் சொல்லு. சரி, இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு வையே, எலும்ப எண்ணிடுவோம் பாத்துக்க. அவங்களை ஏன் இப்படி பண்றீங்க சித்தப்பா? ஏய் தர்சினி, மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், பேசாம இரு. இல்ல உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். ஐயோ, நான் சானிட்டரி நாப்கின் தான் வாங்க போறேன். போதுமா இல்ல இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணுமா? என்கிட்ட கேட்டா நான் தான் இல்லைன்னு சொன்னேன். வீட்டில் இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நான் தான் சொன்னேன். நான் தான் கடைக்கும் அமுச்சு வச்சேன். இந்த டீட்டெயில் போதுமா இல்லை இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சின்ன பசங்களுக்கு லெசன் எடுக்கிற மாதிரி எடுக்கணுமா? இல்லை, உங்களுக்குலாம் அடுத்தவங்க பற்றின ஒரு சின்ன தாட் கூட இல்லைல்ல?
எப்ப பார்த்தாலும் கல்யாணம் 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 கல்யாணம். ஐயோ, இத்தனை வருஷமா சித்தி அம்மா எல்லாம் இந்த வீட்டுல எப்படி இருந்தாங்கன்னே புரியல. எல்லாத்துக்கும் கேள்வி, எல்லாத்துக்கும் மிரட்டல், எல்லாத்துக்கும் பயமுடுத்துறது, இப்படியே உங்களுக்குள்ளே போட்டு அடக்கி வச்சுக்கணும்ல. இல்ல பார்த்தா இவங்கள விடுங்க, நீங்களும் இதெல்லாம் கிராஸ் பண்ணி தானே வந்திருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நீங்களும் ஒரு பொண்ணு தானே பார்த்தா. என் அம்மா எவ்வளோ பிசிக்கலா எமோஷனலா கஷ்டப்படுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரியாதா? உங்களுக்குலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீ வா, நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தரேன். வா தாரா. அடியாத்தி, எம்புட்டு பேச்சு பேசிட்டு போறாளுக. இவளுங்களை முதல்ல அடக்குனாதான் மற்றதெல்லாம் வழிக்கு வரும். இதெல்லாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்தது தான். என்ன எதிர்பார்த்தோம்? என் பிசினஸ் மொத்தமா காலி ஆகும்னு எதிர்பார்த்தோமா? எம்பட்டு கஷ்டப்பட்ட நீ கொண்டு போய் சேர்த்தோம். எதுக்கு இதெல்லாம் பண்ணும்? எனக்கு அப்படியே நெஞ்சு இன்னும் கொஞ்சம் விட்டா அப்படியே வெடிச்சிடும், அந்த மாதிரி இருக்கு. நான் நிஜமா மூச்சு விடுறேன்னு கூட எனக்கு தெரியல. இது என்ன வேதனைன்னு எனக்கு புரியல. அன்னைக்கு அந்த ஆள் சொன்னானே, தகுதி இல்லை, கான்ட்ராக்ட்லாம் கொடுக்காதீங்க. அப்போ அந்த மனுஷன் சரி போம்மா, ஜெயிச்சிட்டல, போ பொழைச்சிக்க அப்படின்னு விட்டுருந்தா கூட அப்படியே விட்டுருப்பேன். ஆனா வா இது செய் அப்படின்னு ஒரு காசு கொடுக்க வேண்டியது, கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி ஒரு வேலையை செய்ய வச்சுட்டு, வேலையும் வாங்கிக்கிட்டு லோடையும் வாங்கிக்கிட்டு சூப்பர்மா அப்படின்னு அவரே கொண்டாந்து அடுத்து, நான் அப்போ கூட வேண்டாம் தான் சொன்னேன். இல்லைங்க நான் அடுத்த லோடு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்னு. இல்லை இல்லை இந்த அப்படின்னு கொடுத்தாரு. எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மனுஷன், அந்த மனுஷனே தப்பு சொல்ல முடியாதுல்ல, நல்லது பண்ணணும்னு வந்துட்டு இனிமே இதான் வழி அப்படிதான் போக போறோம்னு நினைக்கிறப்ப அதை அழிச்சிட்டான்கல்ல. என்ன கிடைக்குது இதுல?